வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். அதாவது பிக்காச்சு இனு என்ற ஒரு டோக்கனை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முதல்ல இதை பற்றி நான் அறிஞ்சேன். அது நான் இதை பற்றி தெரியல, என்னுடைய நண்பன் ஒருவர் மூலமாக அது கேள்விப்பட்டேன். ஸோ அவர் வந்து இந்த கிரிப்டோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர். அவர் இந்த பிக்காச்சு இனு காயினை தனக்கு வாங்கி தர சொன்னார். ஸோ அப்போ நான் இது சம்மந்தமாக செக் பண்ணி பார்த்துட்டேன். பட் அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து பேன்கேக் ஸ்வாப்பில் மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. சரி, அவர் கேட்குறது தானேன்னுட்டு அவருக்கு நான் $133 அந்த பிக்காச்சு இனு காயினை வாங்கி கொடுத்தேன். ஸோ இப்போ நான் 2 வீக்ஸுக்கு முதல் அது வாங்கக்குள்ளே கிட்டத்தட்ட அது காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து 0.10 தள்ளி இருந்தது. பட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 0.90 தள்ளி வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அவருக்கு நான் இந்த $133 வாங்கி கொடுத்த அந்த டோக்கன்ற ப்ரைஸ் வந்து இன்றைக்கு அதோட பெறுமதி கிட்டத்தட்ட $700 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ $700 இப்போ யோசிச்சு பாருங்கள், $133 எங்கே இருக்குது, $700 எங்கே இருக்குது, அந்தளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. பட் நான் உங்கள் எல்லோரையும் இதை வாங்க சொல்லலை. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இதான், திடீரென்று லாபம் வரும், சில நேரம் எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ இந்த பிக்காச்சு இனுவை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த தகவல்களை பார்க்குறதுக்கு முதல் நமது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட லோகோவை வந்து நான் மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கு ரீசன் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருந்த பேஜில் இந்த ஃபோட்டோ தூக்கி போட்டிருக்கேன். என்ன ரீசன்டா, நம்ம ஏன் முகத்தை மறைச்சி நாங்கள் ஒரு கள்ள வேலை எதுவும் செய்யலை தானே, இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோம், முகத்தை மறைச்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றதால தான் என்னுடைய ஃபோட்டோவே இந்த ப்ரொஃபைல் பிக்சர், அதாவது லோகோ மாதிரியே இதை யூஸ் பண்ணுவோம்னு நான் போட்டேன். சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கோபி தான். பட் இதில் முதல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள தமிழ் மெட்ரோ டெக்னு டெக்னாலஜி சம்மந்தமான நியூஸ்கள் வழங்கியிருந்தாங்க. பட் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் நேம் சேஞ்ச் ஆகலை. உங்களுக்கு யாருக்கும் இது நேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் செட்டிங்ஸுக்குள்ளெல்லாம் நான் மாற்றிட்டேன். ஆனால் இது செட்டிங்ஸுக்குள்ளே வந்து மாற்றினாலும் கூட இதில் டிஸ்பிளேயில் வந்து இப்படி தான் காட்டுது. ஸோ அப்படி யாரும் தெரிஞ்சால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, ஹெல்ப்பாக இருக்கும். ரைட், இப்போ வீடியோக்கு வருவோம். இந்த பிக்காச்சு இனுவை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த பிக்காச்சு இனு வந்து பார்த்திங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 142% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு இப்போ காலையில் வாங்கியிருந்தீங்கன்றாலும், காலையில் நீங்கள் இல்லாட்டி நேற்று வாங்கியிருந்தாலும் இன்றைக்கு வந்து இது 142 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காயின் டோக்கனை பொறுத்த வரைக்கும், இது காயின் இல்லை டோக்கன், இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து 0.90 தள்ளி 16 நிற்கிது. ஸோ உங்களோட மார்க்கெட் கேப் இதெல்லாம் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகிற ஒரு டோக்கன், அதாவது ஷிபா இனு, பெப்பே மாதிரி இதுவும் ஒரு மீம் டோக்கன் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி இந்த ஸ்கேனில் செக் பண்ணி பார்த்தோம்னா இதில் ரீசெண்டான ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாம் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து இப்போ ரீசெண்டாக எவ்வளோத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 18 செகண்டுக்கு முதலும் ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுற ஆகிற நம்பர்ஸ் கூடிக்கொண்டு போகுது. இதை வந்து டோட்டல் வந்து 13,000 பேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா விரைவாக இதில் ஹோல்டர்ஸ் வந்து கூடிக்கொண்டு போகிறாங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியும், பிட்காயினோட ப்ரைஸ் எந்தளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 142 இருந்தது, இப்போ 150 ஆகிட்டு குயிக்காக இது வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுது. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன மாதிரின்றது உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் வீடியோக்கு இறுதியில். இதில் கான்டாக்ட் அட்ரஸ் வந்து இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணியே நீங்கள் கான்டாக்ட் அட்ரஸ் எடுக்கலாம். இதில் இந்த ஸ்கேன் இருக்குது, இதை கிளிக் பண்ணோம்னா இதில் போய்ட்டு நாங்கள் இந்த கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்து எங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் தான் இப்போதைக்கு இந்த காயினை நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். வேறு எங்கேயுமே வைக்க இயலாது. அதாவது ட்ரஸ்ட் வாலெட் அல்லது மெட்டா மாஸ்க் மாதிரி ஏதாவது வாலெட்டில் தான் வைக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஒன்றுலையுமே இன்னும் வரலை. ஸோ விரைவில் அது எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் சிஇஎக்ஸில் வந்து விரைவில் லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி லிஸ்ட் ஆகினா இதில் ப்ரைஸ் இன்னும் கூடும். பைனான்ஸ் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் கூடும். ஸோ இந்த பிக்காச்சு இனுவோட கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்து கொண்டு போயிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் போட்டு இதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல நாங்கள் இதை என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இதில் இவங்களோட வெப்சைட்டுக்கு போய்க்கொள்வோம். இந்த இருக்குது பாருங்கள், இதுலேயே காயின் மார்க்கெட் கேப்லேயே அவங்களோட வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இவங்களோட வெப்சைட்டுக்கு போய்க்கொள்ளுங்க.
இதில் வந்து பாருங்கள் இந்த இருக்குது பை பேன்கேக் ஸ்வாப்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முதல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சம்டைம் இந்த கோயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு லொஸ்ட் ஆகினாலோ இல்லை இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினாலோ நீங்கள் எனக்கு தரப்போகிறதோ இல்லை நான் உங்களுக்கு தரப்போகிறதோ இல்லை, எதுவாக இருந்தாலும் உங்களோட முடிவுலையே நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் மிக கவனமாக நீங்கள் இதை ஆராய்ச்சி பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு லொஸ்ட் ஆகினா உங்களோட ஃபண்ட் லொஸ்ட் ஆகும்னா இதை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் இது என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறேன்றது ஒரு எடுகேஷன் இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பை பேன்கேக் ஸ்வாப் பண்ணுறதை கிளிக் பண்ணுவோம். இது ஸ்வாப் பண்ணுறதுக்கு இதில் வந்து கனெக்ட்ன்றதை கொடுத்து உங்களோட வாலெட்டுகள் இதில் ஏதாவது ஒரு வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒன்று மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வாலெட், ஓகேஎக்ஸ் வாலெட், இல்லை பைனான்ஸ் வெப்3 வாலெட். நீங்கள் பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் கூட இதை வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது கோயின்பேஸ் வாலெட், அடுத்த பிளாக் செயின் அல்லது உங்கள்கிட்ட எந்த வாலெட் இருக்கோ அந்த வாலெட்டில் வச்சுக்கொள்ளலாம். மிக முக்கியம், நீங்கள் எந்த வாலெட்டில் வைக்கிறனாலும் அந்த வாலெட்டில் உங்கள்கிட்ட ஒரு சிறிது அளவான, அதாவது ஒரு $10 பெறுமதியான உங்கள்கிட்ட வந்து பிஎன்பி இருக்கணும். டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு வந்து பிஎன்பி தான் இவங்க எடுப்பாங்க. $10ன்றது கூட ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தாலும் ஒரு $5 சரி பெறுமதியான பிஎன்பி உங்கள்கிட்ட அதில் அந்த வாலெட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனை செஞ்சு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும். ஏன்னா கேஷ் ஃபீஸ்ன்றது இதில் பிஎன்பி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ரைட், இப்போ நான் இதில் வந்து ட்ரஸ்ட் வாலெட்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். உங்களோட பாஸ்வேர்ட் கேட்டால் அதிலையும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து உங்களுக்கு கனெக்ட் காட்டணும். கனெக்ட் காட்டிச்சேன்டா ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஎன்பி ஸ்மார்ட் செயின் இந்த சிம்பிள் தான் இதில் ஆட் ஆகிருக்கணும். ஓகே, அப்படி இருந்ததுக்கு பிறகு என்ன செய்யுங்க, இதில் வந்து பிக்காச்சுவை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் காப்பி பண்ணி வந்த கண்டெக்ட் அட்ரஸ் இந்த வெப்சைட்டில் அதை கொடுத்தாலும் இந்த பிக்காச்சுன்னு வரும். இம்போர்ட்ன்றதை கொடுத்து எடுத்துக்கொள்கிறோம். இது ரிஸ்க்கான இதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஓகே, இதை கொடுத்து டிக் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு இந்த பிக்காச்சுன்னு வந்து இந்த பிக்காச்சுன்னு கீழே வரணும். ஸோ கீழே மாற்றிக்கொள்வோம். மேலே வந்து யூஎஸ்டிடி எங்கள்கிட்ட இருக்க யூஎஸ்டிடியோ இல்லை பிஎன்பியை வச்சு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ யூஎஸ்டிடின்னு வச்சுக்கொள்வோமே. ஓகே, இதில் வந்து பாருங்கள் ஒரு யூஎஸ்டிடி ரெண்டு கொடுத்தேன்டா எத்தனை பிக்காச்சுன்னு இதில் வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 629 கோடி காயின் எங்களுக்கு கிடைக்கும் $1. பட் இது $1 வாங்காதீங்க. மினிமம் நீங்கள் ஒரு $10 இதில் பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதில் பிரயோசனம். ஸோ $10 இல்லாட்டி ஒரு $50 இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் இது பிரயோசனம். $1 வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படி என்னெல்லாம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வராது. அதால் ஒரு $10ன்றதை நாங்கள் இதில் கொடுப்போம். ரைட், இப்போ நான் $10ன்றதை இதில் கொடுத்துட்டு $10 வந்து பார்த்திங்கன்னா கீழே எவ்வளோ பிக்காச்சு இருக்குதுன்றது காட்டுவாங்க. ஸோ அதில் $10 வாங்கினோம்னா அதில் பெறுமதி 10.13 என்ற மாதிரி காட்டும். ஸோ இப்போ இதில் என்ன செய்யணும், நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் உங்களோட வாலெட். கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே ஸ்வாப் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணலை, இதில் ஸ்வாப் பண்ணிருக்கும். அந்த ஸ்வாப்பை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இந்த பிக்காச்சு காயினை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். பர்ச்சேஸ் பண்ணோடனே அது என்ன செய்யும், உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்க பிஎன்பி வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு கொஞ்சம் கட் பண்ணப்படும். ஸோ அதனால் கட்டாயம் பிஎன்பி வச்சுக்கொள்ளணும் கேஸ் ஃபீஸாக. ஓகே, இப்போ ட்ரஸ்ட் வாலெட்டில் இது என்ன மாதிரி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் ப்ளஸ் அடையாளம் இருக்குது. நாங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த கண்டெக்ட் அட்ரஸை கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அல்லது இந்த ப்ளஸ் அடையாளம் இருக்குது, திருப்பி அந்த ப்ளஸை திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு இதில் எத்திரியம் நெட்வொர்க்குன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக நாங்கள் பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு வந்த அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிக்காச்சு டெசிமல் சிம்பிள் எல்லாம் வரும். வந்ததுக்கு பிறகு இம்போர்ட் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் பிக்காச்சுன்னு வந்து இதில் ஆட் ஆகிட்டு. ஓகே, இப்போ எங்களுக்குரிய இந்த பிக்காச்சுன்னு டோக்கனுக்குரிய வாலெட் வந்து இது எங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் ஆட் ஆகிட்டு நாங்கள் இனி பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து இருக்கும்.
உங்களே யாரையும் நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லலை. முதலாவது விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் கூட இது பர்ச்சேஸ் பண்ணி வைக்கல. ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன் $133. அதில் ப்ரைஸ் வந்து இன்றைக்கு $700 வரைக்கும் அவருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இன்றைக்கு $133 கிட்டத்தட்ட $135 வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே அவர் ட்ரஸ்ட் வாலெட்லேயே வச்சுருக்கிறேன். இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதை சேல் பண்ணுவோம்ட்டு. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் ஒரு $100 ஒரு டோக்கனோ இல்லை $50 $10 வாங்குறீங்கன்னா அதை விட மடங்கு ஒரு 10 மடங்கு 20 மடங்கு கூடிட்டுண்டா நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு மிச்சத்தை அதிலேயே வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அதில் நட்டம் இருக்காது. ஸோ ஒரு டைம் போக போக அதில் ப்ரைஸ் வந்து கூடக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வரும். ஸோ இந்த பிக்காச்சு இன்னும் வந்து இப்போ 9 தள்ளி இருக்கிறது. சம்டைம் ஒரு கிழமையில் வந்து ஒரு 8 தள்ளி வரலாம். அதுக்கப்புறம் 7 தள்ளி வரலாம். அதுக்கப்புறம் 6 இப்படி மற்ற டோக்கன் மாதிரி ப்ரைஸ் குறையலாம். ப்ரைஸ் வந்து 0 வந்து குறையலாம், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஒருவேளை மார்க்கெட் டவுன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ 9 இருக்குது, நாளைக்கு வந்து 10 கூட மாற சான்ஸ் இருக்குது. 10 வந்து இதில் டோக்கனோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சி போகிறதுக்கு சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு அளவான அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் சார்ட்டையும் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்பில் மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். காயின் மார்க்கெட் கேப்பில் போய் பிக்காச்சு யூனிவர்ண்ட் அடிச்சிங்கன்னா இப்படி 9 தள்ளி இருக்கும் இந்த டோக்கன். இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1029 ரேங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுகளை வழியாக பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணுற அளவை இதில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் காயின் மார்க்கெட் கேப்பில். ஸோ அதில் பார்த்துக்கொள்ளுங்க. கீழே வந்து அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், மற்றது டெலிகிராம் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் அதில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்க அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய பேன்கேக் ஸ்வாப் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நியூஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட நியூஸ் டீட்டெயில் எதுவும் இருந்தால் அதில் பார்க்கலாம். கம்யூனிட்டி டீட்டெயிலையும் இதில் நீங்கள் இந்த காயின் மார்க்கெட் கேப்லேயே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நீண்ட காலமாக நாங்கள் வீடியோ போடுறது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வருது. சில தவிர்க்க முடியாத காரணங்கள் தான். டெலிகிராமில் மேக்ஸிமம் அப்டேட் கொடுக்குறோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்டேட்டுகள் கொடுக்குறோம். அடுத்த வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் அப்டேட்டுகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறதுனாலும் இப்படி, அதாவது @ அடித்து crypto_gobi என்று அடிச்சிங்கன்றாலும் உங்களுக்கு டெலிகிராமில் சர்ச்சில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இப்படி சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் எங்களோட டெலிகிராம் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.